வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து பள்ளி கல்வித்துறை சார்ந்த ஒரு தகவல். நிறைவேற்ற முடியும் என்ற ஆசிரியர்களின் கோரிக்கைக்கு முதல்வர் கிரீன் சிக்னல் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கல்வித்துறை சார்ந்த ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வித்துறையால் நிறைவேற்ற முடியும் அளவில் உள்ள ஆசிரியர்கள் கோரிக்கையை பட்டியலிட்டு அவற்றின் மீது உடன் நடவடிக்கை எடுக்க முதல்வர் விஜய் அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது லாஸ்ட் டைம் இருக்கிற அவங்க மாதிரி வந்து பண்ண வேணாம், இழுத்தடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக ஆட்சியில் தொடர்ந்து தாவைகள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என தொடர்கின்றன. ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள் என 120க்கும் மேற்பட்ட சங்கங்கள் சேர்ந்த பிரதிநிதிகள் கல்வி அமைச்சர். ஸோ இதை பற்றி நம்ம தகவல் தெரியும். இடைநிலைப்பட்ட ஆசிரியர்கள் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சங்களோட ஹெட் எல்லாருமே வந்து அவங்க இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை சார்ந்த ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாசிபிளோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உடனடி தீர்வு வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை குறித்து ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கூறியது, சங்கங்கள் வாரியாக பல்வேறு கோரிக்கைகள் தெரிவிக்கப்பட்டன. குறிப்பாக பழைய ஊதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவது, சம்பள முரண்பாடு, ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்ற நிர்ணயம், போராட்டங்கள், சம்பளம் இழந்த ஆசிரியர்களை நிவாரணம், ஊக்க ஊதியம் பாதிப்பு, ஆசிரியர்கள் காலிப்படை நிரப்பு உள்ளிட்ட கோரிக்கை குறிப்பிட்டாங்க. ஸோ என்னென்னலாம் வந்து மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணதை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறது. ஸோ இது வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் 1, அடுத்து வந்து சம்பள முரண்பாடு, ஆசிரியர் தகுதி தேர்வு 1, அதே மாதிரி வந்தது இந்த போராட்டம் பண்ணும்போது அவங்களோட சம்பளத்தை வந்து கொடுக்காம வந்து பண்ணியிருக்காங்க. ஊக்க ஊதிய பாதிப்பு யார் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி காலிப்படை நிரப்பு. ஸோ இதெல்லாம் முக்கியமாக அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறது. இவர்கள் போராட்டம் காரணமாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு 27 நாட்களுக்கு சம்பளம் வழக்குகள் வாபஸ் பெறுவதும், ஊக்க ஊதியம் பாதிப்புகளையும் சரி செய்வதும், தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண் நியமிப்பது போன்ற கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றக்கூடியவை அப்படின்றது ஒரு தகவல். அது இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஒரு விஷயம். அவங்களோட ஊக்க ஊதியம் ப்ளஸ் டெட்டுக்கு வந்து மதிப்பெண்கள், ஸோ இதெல்லாம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சர்களிடம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாங்க. கலந்துரையாடலுக்கு பின் கல்வி அதிகாரி சத்தம் அவர்கள் முடியும் என்ற கோரிக்கையை உடனே நிறைவேற்ற முதல்வர் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவை குறித்து பட்டியலிடப்பட்டு வருகின்றன. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிஎம் சைட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எந்தெந்த கோரிக்கைகள் பாசிபிளோ அதுக்கு எல்லாமே வந்து உடனே வந்து ஒரு தீர்வு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து இந்த செய்தி குறிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சங்கங்கள் சார்ந்த ஒரு மீட்டிங் வந்து ரீசெண்டாக வந்து அது அரேஞ்ச் பண்ணது. அதுக்கப்புறம் ஸோ இந்த ஒரு செய்தி குறிப்பு வந்து பள்ளி கல்வித்துறை சார்ந்தும் ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கங்கள் சார்ந்த உறுப்பினர்களும் ஸோ இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.